ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கான இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது இன்றைக்கான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 121, 5, 6. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு பாருங்க. கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவே நமக்கு வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறாராம். இங்க போட்டிருக்கு பாருங்க. அவர் என்ன பண்றாரு? நம்ம காக்கிறவரா இருக்கிறார். எப்படியெல்லாம் காக்குறாரு? அதுல நிறைய வசனங்கள் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பாருங்க, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாருங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்றாங்க. இல்ல அப்படின்னா இரவு நேரத்துல பாருங்க நிலவுல சேதம் இருக்குமா அப்படின்றான். அதாவது இது வந்து வெறும் வெயில் அல்லது குளிர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மாய மந்திரங்கள், இரவு நேரத்தில் செய்யப்படுகிற எந்த மேஜிக்கான விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு எதிராக பலிக்காது. இல்லை பகல் நேரத்தில் வருகிற எந்த விதமான பொல்லாத விஷயம் இருந்தாலும் பலிக்காது. இல்லை சூரியன்லேருந்து வருகிற ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் பலிக்காது. இது சிலருக்கெல்லாம் வந்து எடிக்கையாக இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் பாருங்கள் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக எவ்வளவோ விஷயங்களை அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து தப்பித்து கொள்றதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுது, the sun will not strike you by day nor the moon by night அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? இந்த சன்னு இந்த சூனும் பார்த்தீங்களா, இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. அதை வந்து எத்தனை இடங்கள்ல கடவுளாகவே கும்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒன்றே உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன், அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய தேவன் நான். அதன் வல்லமைகளை விட என் வல்லமை பெரியது, அதனுடைய ஆற்றலை விட என்னுடைய ஆற்றல் பெரியது. அந்த ஆற்றலை கொண்டு உன்னை நான் காக்கிறதால இது எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளலாம். அப்போ சிம்பிளாக வந்து ஏதோ வந்து வெயில் மழை அப்படின்னு மட்டும் இல்லைங்க. அப்படின்னாலும் இப்போ மழை குளிர்னா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற சுற்றி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு தூரம் மழையினால வெள்ளத்தினாலையும் சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி எவ்வளவு தூரம் நிலச்சரிவுகள் ஏற்படுது. வெள்ளத்தினால எவ்வளோ அடிச்சுட்டு போடுறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய இடங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகுது. அப்போ இதுலேருந்து பாதுகாப்பு வேணுமா? 100% வேணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தினால இந்த வெயிலினுடைய ஹீட்னால பூமி வெப்பமாகி என்னமோ நடக்குதுங்கிறாங்க. அதுலேருந்து நமக்கு எப்படிங்க அதெல்லாம் வாழ போகிறோம்? தேவன் எல்லாத்தையும் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, இது சிம்பிளா இது மாத்திரம் சொல்லல, இதுக்கு பின்னால செயல்படுகிற இந்த சூரியன் சந்திரன் போன்ற மகா பெரிய வல்லமையுள்ள அந்த விஷயங்கள் கூட உன்னை சேதப்படுத்த முடியாது. அப்படின்னா என்ன? எந்த அதிகாரமும் எந்த வல்லமையும் உன்னை செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் உள்ள சர்வ வல்ல தேவன் உன் வலது பக்கத்திலே நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே என்னை யோசிச்சு பார்த்தாலே பாருங்க, அப்படியே தேவனை எவ்வளவு தூரம் நன்றி செலுத்தி கொண்டாடணும்னு நமக்கு தோணுது. அவர் என்ன பண்றாரா? நம்மை காக்கிறவரா இருக்கிறார். இதை நினைச்சு வீட்டுல இருந்து வெளில போகும்போது இதை சொல்லிட்டு போங்க. நைட்டு வீட்டுக்குள்ள வந்த பிறகு இதை சொல்லுங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, என்னை பகலில எதுவும் சேதப்படுத்த முடியாது. பகல் நேரத்துல டே டைம்ல எந்த விஷயமும், வெறும் வெயில் மழை மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் நடக்கிற எந்த விதமான மரணத்துக்கு காரியங்களை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் நைட்லையும் இப்படியாக நீங்கள் விசுவாசித்து இப்படியாக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போங்க. இது அப்படி உங்கள் வாழ்வில் பலிப்பதை பார்ப்பீர்கள். செபிக்கலாம். சோதரன் தகப்பனே, அப்பா நீர் எங்களை எவ்வளவாய் காத்து எங்களை விசாரித்து எங்களை வழிநடத்தவராக இருக்கிறீங்க. எந்த நோயோ நொடியோ எந்த விதமான ஆண்டவரை பிசாசின் வல்லமைகள் எங்களை சேதப்படுத்தாதவனும் நீரே எங்களெல்லாம் இருந்து பாதுகாக்கிறீரே. நன்றி இயேசு நாமத்தில். ஒருவரும் அறிந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும், விசுவாசிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.